மோம் பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் சிடி கிராஃப்ட் வந்து கேட்டிருந்தீங்க அண்ட் உள்ளன் கிராஃப்ட் கேட்டிருந்தீங்க. உள்ளன் த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிராஃப்ட். அதுக்கப்புறமா ஐஸ்கிரீம் ஸ்டிக் கிராஃப்ட் வந்துட்டு கேட்டிருந்தீங்க. இந்த மூணும் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு இன்னைக்கு கிராஃப்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வந்துட்டு எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட ஐஸ்கிரீம் ஸ்டிக் இல்லை அப்படின்னா கார்ட்போர்ட் அட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நியூஸ் பேப்பர் ரோல் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஹாஃபாக வந்துட்டு நம்ம கட் பண்ணி அண்ட் அந்த பெண்டையுமே வந்துட்டு நான் கட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி 8 வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் உங்ககிட்ட சிடி இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் தாராளமாக கார்ட்போர்ட் அட்டையை வந்துட்டு சிடி மாதிரியே வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அண்ட் சென்டர்லேயுமே குட்டியாக வந்து கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ரெடி பண்ணி வச்ச அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வந்துட்டு இந்த மாதிரி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணுறதுக்கு தாராளமாக நீங்கள் ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். டக்குன்னு வேலை முடியணும் அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு ஹாட் க்ளூ வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இன்னொரு சீடியை வந்துட்டு இதுக்கு மேலே வச்சு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துலையுமே நீங்கள் வந்து கார்ட்போர்ட் அட்டையை கூட நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எதுக்காக அந்த இடத்துல ஐஸ்கிரீம் ஸ்டிக் நம்ம வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொந்தமாக நமக்கு கிடைக்கணும், கொஞ்சம் கெட்டியாக வந்துட்டு நமக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். உங்களுக்கு அந்த இடத்துல ஐஸ்கிரீம் ஸ்டிக் வைக்க பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இடத்துலையுமே வந்து சீடி வந்து வச்சுக்கலாம். அதாவது இப்போ நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக் வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இன்னொரு சீடி நீங்கள் வச்சுக்கலாம். அப்போயுமே நமக்கு வந்துட்டு மொத்தமாக கிடைக்கும். பட் அந்த மாதிரி வைக்கும்போது நிறைய சீடி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 6 சீடி வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக் இடையில வந்து வைக்கிறோம். ஓகேங்களா? இப்போது நமக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு மொத்தமாக வந்துட்டு நமக்கு வேணுங்க. இப்போ ரெடி பண்ணியாச்சு. இதை இப்போ நம்ம உள்ளன் த்ரெட் யூஸ் பண்ணி ரோல் பண்ணிக்க போகிறோம். இது ஒரு டிசைனுக்காக தான். நீங்கள் உள்ளன் த்ரெட்டுக்கு பதிலாக வேறு ஏதாவது சணல் கயிறு இல்லைனா உங்ககிட்ட இருக்கிற கலர் நூல் அந்த மாதிரி எது வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஊசியில் வந்துட்டு இந்த மாதிரி உள்ளன் த்ரெட்டை வந்துட்டு ரோல் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். வேணுங்கிற அளவுக்கு ஊசியில் வந்துட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு எண்டு த்ரெட்டை வந்துட்டு இந்த மாதிரி சீடிக்குள்ளே விட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 2 நாட் வந்துட்டு நம்ம போட்டுக்கலாம். இது நீங்கள் உள்ளன் த்ரெட் தான் ரோல் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க. கலர் பேப்பர் வச்சு நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். கலர் ஃபோம் ஷீட்டு, கிளிட்டர் ஃபோம் ஷீட்டு அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் வந்துட்டு கவர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது 2 நாட் வந்துட்டு போட்டாச்சு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி உள்ளே விட்டு இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு சக்கரம் எஃபெக்ட் வந்துட்டு கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நான் ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கேப் தள்ளி வந்து இந்த உள்ளன் நூல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ கொஞ்சம் டிசைனாக இருக்கும். அந்த சீடியோட எஃபெக்ட்டுமே வந்துட்டு நமக்கு தெரியும். இப்போது ஃபுல்லாகவே வந்துட்டு ரோல் பண்ணிட்டேன். இதுதான் வந்துட்டு லாஸ்ட் ரோல். விட்டதுக்கப்புறம் ஒரு 2-3 நாட் வந்துட்டு நான் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நாட் போடுறதுனாலும் போடலாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் க்ளூகன் யூஸ் பண்ணி அந்த த்ரெட்டை வந்துட்டு அந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணி கூட விட்டுக்கலாம். அது வந்து உங்கள் இஷ்டம். இப்போ நாட் போட்டு முடிச்சிட்டேங்க. இதே மாதிரியே நான் இன்னும் 2 சீடி வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்டை வந்துட்டு கட் பண்ணி விட்டுட்டேன். இதே மாதிரியே இன்னும் 2 ரெடி பண்ணியிருக்கேன். மொத்தமாக வந்துட்டு 3 ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஒன்றோட ஒன்று வச்சு இந்த மாதிரி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். மொத்தம் 3 ஸ்டிக் வந்துட்டு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் பதிலாக நான் அப்படியே சொன்ன மாதிரியே நீங்கள் கார்ட்போர்ட் பீஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பேப்பர் ரோல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஒன்றா வச்சு பேஸ்ட் பண்ணியாச்சா. அதுக்கப்புறம் இதையுமே வந்துட்டு டிசைன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி உள்ளன் த்ரெட் வந்துட்டு ரோல் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் கலர் கூட பண்ணலாம். இப்போ நம்மளோட குட்டி சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு ஹாய் சொல்ல வேண்டியிருக்க சொல்லிடலாமா? ஜென்சி, ஜெஸி, ஜெயஸ்ரீ, மகாஸ்ரீ, ராஜஸ்ரீ, தனுஜா, கார்த்திகை செல்வி 9th ஸ்டாண்டர்ட், வருண் கிருஷ்ணன் 2nd ஸ்டாண்டர்ட், எஸ் நித்யஸ்ரீ, வர்ஷினி, ஸ்ருதிகா 6th ஸ்டாண்டர்ட், ஸ்ரீமதி, உமா பாரதி, தர்ஷினி, ஷரணிகா, எம் சபரீஸ்வரி 11th ஸ்டாண்டர்ட், தேஜு 8th ஸ்டாண்டர்ட், எஸ்கே சாய் வைஷ்ணவி, ஏ பூமிகா ஸ்ரீ 6th ஸ்டாண்டர்ட், பி சண்முகப்பிரியா 8th ஸ்டாண்டர்ட், பி சுரேகா 6th ஸ்டாண்டர்ட், அக்ஷயா 7th ஸ்டாண்டர்ட், அன்னபூர்ணி பிஏ ஹிந்தி படிக்கிறாங்க இவங்க, அபிராமி செல்வஸ்ரீ 6th ஸ்டாண்டர்ட், என் நந்தனா, சம்யுக்தா 8th ஸ்டாண்டர்ட், சிவரஞ்சனி, கீர்த்தனா, தமிழ்நேஷன், யுபஷனா, சனா, சமீமா, ஜே கெவின் மேத்யூ, இ மகா கஸ்தூரி 7th ஸ்டாண்டர்ட், இ மலர்விழி ஈஸ்வரி 1st ஸ்டாண்டர்ட், லக்ஷனா, உமா, அனன்யா, கீர்த்தனப்பிரியா, ஸ்ரீமதி, சுஜி, ஜஸ்ரா 7th ஸ்டாண்டர்ட், பி சண்முகப்பிரியா 8th ஸ்டாண்டர்ட், பி சுரேகா 6th ஸ்டாண்டர்ட், விஷானி, சுமி, ரேகா, ஸ்ருதிகா 6th ஸ்டாண்டர்ட், தீபிகா, அபிராமி செல்வஸ்ரீ 6th ஸ்டாண்டர்ட், வி கே லக்ஷ்மி பிரியா, ஷமிதா, விஸ்வஜீத் ராஜ், பிரியதர்ஷினி 8th ஸ்டாண்டர்ட், அஃப்சீன் 6th ஸ்டாண்டர்ட், ஷிவானி, சிந்து,
ஏ பகவதி ஸ்ரீ 9th ஸ்டாண்டர்ட், ஏ பூமிகா ஸ்ரீ 6th ஸ்டாண்டர்ட், ஐ சஹானா 6th ஸ்டாண்டர்ட். உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய பெரிய ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் காத்துட்ருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம ரோல் பண்ணிட்டோம். இதையுமே வந்துட்டு 2 நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போது இதே மாதிரியே 6 ஸ்டிக் வந்துட்டு நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக பிங்க் கலர்லேயே வந்துட்டு எல்லாத்தையுமே பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட் பிங்க் வித் ப்ளூ காம்பினேஷன் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஒன்று மட்டும் பிங்க் பண்ணேன். அடுத்த 5 வந்துட்டு ப்ளூ கலரில் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா 3 ரோசஸ் டப்பா இருக்குது பார்த்தீங்களா, அந்த டப்பா நான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இந்த மாதிரி குட்டி டப்பா எதுவாக இருந்தாலும் சரி எடுத்துக்கோங்க. இல்லைனா டூத் பேஸ்ட் டப்பா வந்து 2 இல்லைன்னா 3 ஒன்றா ஜாயின் பண்ணி அதை கூட நீங்கள் வந்துட்டு ரெடி பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 ரோசஸ்க்கு மேலே இருக்கிற அந்த மூடி, அதுக்கப்புறமா உள்ளே இருக்கிற இந்த கவர் எல்லாத்தையுமே வந்துட்டு ஈவனாக நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இதையுமே வந்து நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி எல்லாமே வந்துட்டு உள்ளன் த்ரெட்டில் யூஸ் பண்ணுறதுனால, உள்ளன் த்ரெட் யூஸ் பண்ணி ரோல் பண்ணினதுனால இதையுமே வந்துட்டு உள்ளன் த்ரெட் யூஸ் பண்ணி இப்போ நான் ரோல் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, மேலே கொஞ்சம் கலர், கீழே கொஞ்சம் கலர், அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கேன். இதையுமே ப்ளூ அண்ட் பிங்க் காம்பினேஷனில் பண்ணியிருக்கேங்க. இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக அதுக்கப்புறம் மேலே வந்து லைட்டாக திட்டாக தெரிஞ்சுது அந்த ரெட் கலர் அண்ட் கீழேயுமே வந்துட்டு தெரியுது. ஸோ அதனால அதை கவர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி லேசஸ் வந்துட்டு நான் ஒட்டிக்கிறேன். இந்த டெக்கரேஷன் எல்லாமே வந்துட்டு ஆப்ஷனல் தான், அவங்க இஷ்டப்படி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் டீ கப் கூட எடுத்துக்கலாம், இல்லைன்னா காஃபி கப்பு, பிளாஸ்டிக் கப்பு, அதுக்கப்புறமா பேப்பர் கப்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போது நம்ம செஞ்சு வச்ச எல்லாத்தையுமே வந்துட்டு ஒன்றா நம்ம ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு CD எடுத்துக்கிறேன், தென் ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் வந்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து நான் ஹாட் க்ளூ அப்ளை பண்ணி வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நார்மல் ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஃபெவி பாண்ட் யூஸ் பண்ணலாம். பட் கொஞ்சம் காயறதுக்கு வந்து டைம் எடுத்துக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட் பண்ணியாச்சு இல்லைங்களா. இது நீங்கள் ரோல் பண்ணி கூட விளையாடலாங்க. நான் கொஞ்சம் நேரம் ரோல் பண்ணி விளையாண்டேன், அதனால சொல்கிறேன். அதுக்கப்புறமா இன்னொரு CD கேசட் எடுத்துக்கிறேன். அதோட இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஸ்டிக்கும் அண்ட் இன்னொரு இடத்துல ஆப்போசிட் டைரக்ஷன் வந்துட்டு இன்னொரு ஸ்டிக் வந்துட்டு ஒட்டிக்க போகிறேன். அதுக்குமே வந்துட்டு ஹாட் க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல மட்டும் அப்ளை பண்ணினா போதும். இப்போ நான் வச்சு காமிச்ச மாதிரியே 2யுமே வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை பேஸ்ட் பண்ணியாச்சுங்க. இதை அப்படியே அந்த வண்டி சக்கரத்தில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி இந்த இடத்துல வச்சு பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு வந்துட்டு நல்லா ஹாட் க்ளூ வந்து அந்த இடத்துல அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் ஃபெவி பாண்ட் இல்லைனா ஃபெவி ஸ்டிக்கு கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபெவி ஸ்டிக்கு, ஃபெவி குவிக்கெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதையுமே வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இன்னும் 2 ஸ்டிக் வந்து எடுத்துக்கிறேன். அதை வந்து இந்த இடத்துல வச்சு நான் நிற்கிற மாதிரி வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்படி இதே மாதிரியே அடுத்த சைடுமே வந்துட்டு நம்ம ஒட்டிக்கலாங்க. இப்போது ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் இதோட மேல் பக்கம் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு லாஸ்ட் ஒரே ஒரு ஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா, அதையுமே வந்து இந்த மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே ஒட்டியாச்சா. லாஸ்ட்டு அந்த டீ கப் நம்ம ரெடி பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அதையுமே வந்துட்டு இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு குட்டி சைக்கிளுக்கு மேலே வந்துட்டு ஒரு பேஸ்கெட் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஓகேங்களா, இன்னுமே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கும் சேம் அதே மாதிரியே அந்த கோல்டன் லேஸ் வந்து 3 சக்கரத்துலேயுமே நம்ம ஒட்டிக்க போகிறோங்க. ஒட்டினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ 3யுமே வந்துட்டு ஒட்டியாச்சு. இதுக்கப்புறம் அந்த ஜாயினிங்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக எனக்கு தெரியுது, அசிங்கமாக இருக்குது அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் அந்த இடத்துலலாம் நான் வந்து இந்த மாதிரி பேப்பர் ரோஸ் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வந்துட்டு பாம் பால்ஸ் ஒட்டிக்கலாம், இல்லைனா துணியில் செஞ்ச ரோசஸ் அந்த மாதிரிலாம் கூட ஒட்டிக்கலாம். அதெல்லாம் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு ஏற்கனவே நான் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு எங்கெல்லாம் தோணுதோ அந்த இடத்துலலாம் வந்துட்டு ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஹேண்டலில், அதுக்கப்புறம் பெடலில், அப்புறம் லைட் மாதிரி, தென் அந்த டீ தூள் டப்பாவில் கூட வந்துட்டு ஒன்று ஒட்டியிருக்கேன். இப்போ நம்மளோட க்யூட்டான ஒரு சைக்கிள் வந்து ரெடி ஆகிடுச்சு வித் பாஸ்கெட்டோட. இது நீங்கள் நிறைய பர்பஸ்க்கு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. அந்த டீ தூள் டப்பாவை வந்துட்டு அந்த இடத்துல நீங்கள் நல்லா பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் ரிமோட் வைக்கிற ஸ்டாண்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஃப்ளவர்ஸ் போட்டு வச்சு ஃப்ளவர் வேஸாக கூட நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா பென் ஸ்டாண்டாக வந்து யூஸ் பண்ணலாம். உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாப்பா குட்டி பென் எல்லாத்தையுமே வந்துட்டு அதுக்குள்ளே போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட கிராஃப்ட் வந்துட்டு இன்றைக்கி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை.